பிரைஸ் லார்ட் குட்டீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் கிருபையா இந்த 8 மாதமும் நம்ம ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தார். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் உங்களை சந்திக்கும்படி எனக்கும் ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். குறிப்பாக நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஸோ குட்டீஸ், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பாவை ரொம்ப நேசித்து அவர் பக்கத்தில் இருந்து அவர் கரத்தை பிடிச்சு நீங்கள் நடக்க பழகி கொள்ளுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஓகேவா குட்டீஸ்? ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் ஏசப்பாவை துதியோடு ஸ்தோத்திரத்தோடும் அப்படியே பரிசுத்த நாமத்தை உயர்த்துவோம். கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பி ஆண்டியோடு இணைந்து இந்த ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தேவாதி தேவனே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. உடைய கிருபை நிறைந்த பிரசன்னத்தில் இந்த மாலை வேளையிலும் நாங்கள் ஒன்று கூடி வந்து இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்படி நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டினதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், சிறந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். கிருபையா இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு இந்த ப்ரோக்ராம் மூலமாய் ஆண்டவரே எங்களோடு நீர் பேசி உம்முடைய பாதையிலே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய போவதற்காக, கற்றுக் கொடுக்க போவதற்காக, துணையாக இருந்து நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களும் மன மகிழ்ச்சியினால் நிரப்பப்பட நீங்கள் கிருபை தாங்க. இதை பார்க்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மன மகிழ்ச்சியினாலும் நீ நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொன்னீர். அதே மகிழ்ச்சி சந்தோஷத்தை எங்களுக்கு நீங்கள் தந்து நடத்த போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபையாய் உம்முடைய பரிசுத்த பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் அப்பா கைட் பண்ணுங்கப்பா. எல்லா கிருபைகளையும் தந்து நீங்கள் எங்களை நடத்துங்க. உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே இதை எங்கள் மூலமாய் மகிமைப்பட போகிற தயவுக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தாரும் வழி நடத்தும் எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாய் குட்டீஸ், பிரேஸ் தி லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்தில் இருக்கிறோம். இந்த 8 மந்த்ஸும் ஏசப்பா நம்மளை கண்ணின் மணி போல் பாதுகாத்து நடத்தி வந்தார்ல. ஓகே குட்டீஸ், இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? ஆமாம் குட்டீஸ், நம்மளுக்கு இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் நிறைய எக்ஸைட்டிங்கான ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் இருக்குது 1 by 1 நான் பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாட் ஃபார் த டே. ஓவர் டு தாட் ஃபார் த டே. ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். உங்கள் எல்லோரையும் இந்த நாளில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் லாஸ்ட் வீக்கில் உங்கள் எல்லோரையும் பார்க்கறல அக்காவுக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் இவ்வளோ நேரமாக சூப்பராக எல்லோரும் ஆக்ஷன் சாங் பாடி டான்ஸ் ஆடி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்திருப்பீங்க தானே. ஸோ இப்போது நம்ம தாட் கேட்க போகிறோம். ஸோ இந்த மந்த் நம்ம என்ன தாட்டுன்னு பார்த்துடலாமா? அக்காவோட சேர்ந்து நீங்கள் எல்லோரும் பைபிள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏசாயா 65வது அதிகாரம் 19வது வசனம் தான் நம்ம படிக்க போகிறோம். நான் எருசலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஸோ ஏசப்பா இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருனா, நான் என் ஜனத்தின் மேலே மகிழ்ச்சியாக இருப்பேன். ஸோ ஆண்டவர் நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வாக்குத்தத்தமாக இருக்கும்போது நம்ம யோசிக்கலாம், ஸோ ஓகே நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு வாக்குத்தத்தம் மாதிரி இருக்கும். கரெக்டாக நீங்கள் அழமாட்டீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களுக்கு ரெட்டிப்பான நன்மை தருவேன், தீங்கு காண மாட்டீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது அது நமக்கு வாக்குத்தத்தம் மாதிரி இருக்குது. பட் இதுவுமே ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம சர்ச்சில் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. என் ஜனத்தின் மேல் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஸோ மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு. ஸோ எப்படி ஏசப்பா மகிழ்ச்சியாக இருப்பார்? ஸோ மனுஷங்களை நம்ம ஹாப்பியாக்குறதுனா நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அவங்க எப்படிலாம் ஹாப்பி ஆவாங்கன்னு தெரியும். ஸோ இப்போ அம்மா எடுத்துக்கிட்டிங்க, அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பா எதனால ஹாப்பி ஆவாங்க?
நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறீங்க, நல்ல கிரேட்ஸ் வாங்குறீங்க, உங்கள் மேம் வந்து உங்களை பற்றி நல்ல ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து சூப்பர் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அது உங்களோட அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பெற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஹாப்பினஸ். இதை தாண்டி ஆண்டவர் நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, நம்மளை உண்டாக்கின ஏசப்பா எந்தெந்த விஷயத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார். ஸோ ஏசப்பாவை வந்து மகிழ்ச்சியாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்னு பார்க்கலாமா? ஸோ அக்கா வந்து 3 பாயிண்ட் சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ செப்பனியா வந்து 3வது அதிகாரம் 17வது வசனம் அக்கா ரீட் பண்ணுறேன், அக்காவோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணிக்கோங்க. செப்பனியா 3:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஸோ இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அப்படின்னு இருக்கும். ஸோ அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து அப்படின்னு சொல்லும் போது அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர் அப்படின்னு இருக்கு. ஸோ உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருந்தாதான் நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், சந்தோஷமாக ஆண்டவரை வச்சுக்க முடியும். ஸோ ஆண்டவர் கூட நம்ம இல்லைன்னு வைங்க, ஆண்டவர்கிட்ட தனியாக இருக்கிறோன்னா ஆண்டவர் நம்ம மேலே சந்தோஷமாக இருப்பாரா? இல்லை. ஸோ ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கணும். நம்ம நடுவில் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அக்கா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கேரக்டர். ஸோ ஆண்டவர் உங்கள் நடுவில் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம கேரக்டர். ஸோ நம்ம கேரக்டர்னு பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ணும்போது ஏசப்பா நிஜமாகவே சந்தோஷப்படுவார். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சோர்ந்து போயிருக்காங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஸோ அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பூஸ்ட் பண்ணி சொல்கிற அந்த என்கரேஜிங் வேர்ட்ஸ்னால அவங்க ரொம்ப ஹாப்பியாகிறாங்கன்னா ஏசப்பா அதில் வந்து சந்தோஷப்படுவாங்க. ஸோ இதே விஷயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் திட்டியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து சண்டை போட்டு அவங்க மனசை காயப்படுத்தியோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் சரியாக இல்லாமல் அவங்கள வந்து ஒரு எனிமி மாதிரி பார்க்குறீங்க அப்படின்னா ஏசப்பா அவங்க நடுவில் இருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் சின்ன சின்ன விஷயம் பண்ணுறீங்களா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், உன் பேச்சு கான்னு சொல்கிறது, நான் உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கேன், அவளை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, இந்த மாதிரி சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஏசப்பா நம்ம நடுவில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏசப்பா எல்லாரையும் ஒரே மாதிரி தானே பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் தெரியாமலையோ தெரிஞ்சோ பண்ணிட்டா கூட ஏசப்பா நம்ம நடுவில் இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல ஏசப்பா சந்தோஷப்பட மாட்டாங்க. ஸோ உங்கள் கேரக்டரில் நீங்கள் என்னவா வேணால் ஆகணும்னு நினைக்கலாம். நீங்கள் பெரிய டாக்டராகவோ பெரிய இன்ஜினியராகவோ இல்லை ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்கலாம், இல்லை ஸ்பேஸ்க்கு போகணும், நான் ஒரு பெரிய அஸ்ட்ரானட் ஆகணும், என்னென்னமோ நீங்கள் கனவு கண்டுக்கலாம். எல்லாமே இருந்தாலும் உங்கள் கேரக்டர் வந்து நல்ல கேரக்டராக இல்லைன்னா, குட் கேரக்டராக இல்லை அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டு தான். நம்ம எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் அது வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா இந்த உலகத்தில் கேரக்டர் வைஸும் நம்ம எப்படி இருக்கோன்னு பார்ப்பாங்க, அசஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதனால் உலக பிரகாரமாக பார்க்குறவங்களே அப்படி பார்க்கும்போது நம்ம ஏசப்பா எவ்வளோ ஜாக்கிரதையாக பார்ப்பார்ல. ஸோ ஏசப்பா வந்து என் பிள்ளை என்ன பண்ணுறா, என் பிள்ளை என்ன செய்கிறா அப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் வந்து புக்ஸ் ரீட் பண்ணும்போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடும் போது நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க, என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்னெல்லாம் யோசிக்கிறீங்க, எப்படிலாம் கிண்டல் பண்ணுறீங்க, இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸாக ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு இன்னொருத்தவங்களை கிண்டல் பண்ணும்போது ஏசப்பா வந்து சந்தோஷப்படுவாரா? கிடையாது. உன் ஃப்ரெண்ட்ஸை நீ வந்து மனசு நோகடிச்சா ஏசப்பா வந்து சந்தோஷப்படுவாரா? கிடையாது. உன் ஃப்ரெண்ட்ஸை நீ என்கரேஜ் பண்ணால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவார். உன் ஃப்ரெண்ட்ஸோட நீ ஜாலியாக விளாண்டு நீ ஏசப்பாவோட அன்பை பற்றி சொன்னோன்னா ஏசப்பா நிச்சயமாக உன் மேலே மகிழ்ச்சியாக இருப்பார். ஸோ ஏசப்பா நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கேரக்டர் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஏசப்பா எதிர்பார்க்குற மாதிரி ஏசப்பா வந்து எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாரோ, ஏசப்பாவோட கேரக்டர் நமக்கு தெரியும் இல்லையா? எல்லாரையும் நேசிப்பார், எல்லார் மேலேயும் அன்பாக இருப்பார், யாரையும் அவர் விரோதியாக பார்த்ததில்ல, யார் மேலேயும் அவர் கடிந்து கொண்டதில்லை, யாரையுமே வந்து அவர் கோவப்பட்டு திட்டினதில்லை, யார் மேலேயும் அவர் கசப்பு வச்சதில்லை, யாரையுமே மன்னிக்காமல் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நமக்குள்ளே ஏசப்பா எதிர்பார்க்காரு. நம்ம அப்படி பண்ணோன்னா நிச்சயமாக ஏசப்பா நம்ம நடுவில் இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் கேரக்டரை நம்ம மாற்றிக்கணும். எந்தெந்த விஷயத்தில் நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தோணுதோ அதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும். ஓகேவா? செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் வந்து என்னென்னா, நம்ம ஆண்டவரோட பிரச்சனத்தில் அதிகமாக இருக்கணும். ஸோ ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா ஏசப்பா எனக்கு நடுவில் இருக்கணும், ஆனால் நான் பைபிள் படிக்க மாட்டேன், ஆனால் நான் வந்து
ப்ரே பண்ண மாட்டேன், சண்டே சர்ச்சில் போய் நான் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணுறதோடு அவ்வளோதான், டெய்லி வந்து ஏசப்பா கூட இருக்க மாட்டேன் அப்படின்னா நிஜமாகவே ஆண்டவர் நம்ம கூட இருக்க மாட்டார், நம்ம நடுவில் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அவரோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவரோட ப்ரெசன்ஸில் இருக்கணும். ஸோ அதுதான் ஏசப்பா எதிர்பார்க்குறாரு. ஒருத்தவங்கள நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அவங்களோட நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுவோம், கரெக்டாக? ஸோ உங்கள் ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்குதுன்னா அந்த ஃப்ரெண்டோட நீ எவ்வளோ டைம் இருந்தாலும் உனக்கு பத்தவே பத்தாது இல்லையா? ஸோ 24 hours கொடுத்தாலும் பேசுகிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும், விளையாடுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும், ஷேர் பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஜீசஸ் உங்கள் கூடவே இருந்தால் உங்களுக்கு டைம் போகிறதும் தெரியாது. அதே ஃப்ரெண்டு வந்து நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னாலே ஒரு மாதிரி பேடாக ஃபீல் ஆகும்ல, என்னடா நம்ம பேசவே இல்லையே ஃப்ரெண்ட் கிட்ட, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஜீசஸோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு டைமும் உங்களை ஜீசஸ்கிட்ட அதிகமாக க்ளோஸாக கொண்டு வரும். ஸோ நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிற டைம்லாம் வந்து நம்மளை விட்டு ஜீசஸ் விலகி விலகி போகிற மாதிரி நமக்கே ஒரு ஃபீல் ஆகும், சரியா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட டைமில் நிறைய டைம், மேக்ஸிமம் எவ்வளோலாம் முடியுதோ எப்போல்லாம் முடியுதோ அப்போ ஆண்டவரோட ப்ரெசன்ஸில் வந்து நீங்கள் இருங்க. ஸ்பெண்ட் டைம் வித் லார்ட். ஆண்டவரோட ப்ரெசன்ஸில் இருக்க பாருங்கள். ப்ரெசன்ஸில் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஸோ மனுஷங்கக்கிட்ட நம்ம பேசுவோம், பழகுவோம், விளையாடுவோம், எல்லாம் செய்வோம். இப்போ ஜீசஸ் கிட்ட பேசணுன்னா என்ன பண்ணணும்? பைபிள் ரீட் பண்ணணும், ப்ரே பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே பண்ணாதான் ஏசப்பாவோட ப்ரெசன்ஸில் நம்மளால் அதிகமாக உணர முடியும். தேர்ட் என்ன பாயிண்ட்டுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் பார்த்தோம், செகண்ட் ஆண்டவரோட பிரசன்னத்தில் அதிகமாக இருக்கணும். தேர்ட் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து எல்லா நேரத்துலையும் எல்லா இடத்துலையும் ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இதை தான் வந்து எதிர்பார்க்குறாரு. ஸோ ஏசப்பா வந்து ப்ரைஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நமக்கு ஸ்தோத்திர பலிகள்லாம் தெரியும் இல்லையா? அந்த வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி நீங்கள் உங்களோட பர்சனல் லைஃப்பில் ஏசப்பா எனக்கு நீங்கள் இதை கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா, நான் இதெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அந்த தயவுக்காமுக்கு நன்றி, படிக்க ஞானம் தந்தீங்க நன்றி, நான் வந்து விளையாடும் போது ஸ்போர்ட்ஸில் நல்லா ப்ரைஸ் வாங்க கிருபை செய்தீங்க நன்றி. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு நீங்களாம் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணாதான் உங்களுக்குள்ள அந்த ப்ரைஸ் பண்ணுற, அந்த தேங்க் பண்ணுற அந்த ஹேபிட் வந்து உருவாகும். ஸோ ஏசப்பா உங்கள் நடுவில் இருக்கணும்னா நீங்கள் அவர்கிட்ட அதிகமாக தேங்க்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காரா, தேங்க்ஸ் பண்ணுங்கள். எதுவுமே கொடுக்காத மாதிரி இருக்குதா, அப்பவும் தேங்க்ஸ் பண்ணுங்கள். ஏசப்பா நிச்சயமாக உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருப்பார், சந்தோஷமாக இருப்பார். அக்கா வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் ரீட் பண்ண தெரியுமா? செப்பனியா 3:17 அதில் ஃபஸ்ட்டு கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார்னு பார்த்தோம். அதில் தான் வந்து ஒரு வேர்ஸ் இருந்துச்சு, உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து, அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்துன்னு இருக்கும். இங்கிலீஷ் வெர்ஷனில் ஒன்று இருக்குது, அழகாக இருக்குது, நான் அதை வந்து படிக்கவா? He will joy over thee with singing. ஸோ ஆண்டவர் உங்கள் மேலே சந்தோஷமாக இருந்து பாட்டு பாடுவார் அப்படின்னு இருக்குது. இன்னொரு வெர்ஷனில், பேசிக் வெர்ஷனில் எப்படி இருக்குன்னா, he will make a song of joy over you. ஸோ ஒன்றால் சந்தோஷப்பட்ட ஏசப்பா வந்து ஒரு பாட்டை உருவாக்கி பாடுவாராம். அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் எழுதியிருக்காங்க. ஸோ உன் மேலே இருக்கிற சந்தோஷத்தினால ஜீசஸ் வந்து ஒரு புது பாட்டே பாடுவாராம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் ஏசப்பா எதிர்பார்க்குறாரு. ஸோ ஏசப்பா நம்ம மேலே சந்தோஷமாக இருக்கணும், நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா என்னென்ன பண்ணணும்னு அக்கா சொன்னேன். உங்கள் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிக்கணும், நீங்கள் வந்து ஆண்டவரோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, முக்கியமாக எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எல்லா டைம்லையும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறவங்களா இருக்கணும். நம்ம பைபிளில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் இல்லையா? டேவிட் எடுத்துக்கலாம், மோசஸ் எடுத்துக்கலாம், ஆப்ரஹாம் எடுத்துக்கலாம், ஜோசப் எடுத்துக்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க கேரக்டரில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கும். அவங்க எல்லாருமே ஆண்டவரோட சமூகத்தில் அதிகமாக இருந்திருப்பாங்க. எல்லா விதத்துலையுமே ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. பைபிளில் கூட பவுல் சீலா பார்த்துருக்கீங்கள, அவங்க சிறைச்சாலையில் இருக்கும்போது கூட ஏசப்பாவை துதிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம ஆண்டவரை துதிக்கணும். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் நம்ம இப்போவே துதிக்க பழகிட்டோம்னா ஏசப்பா நம்ம வளர 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 நம்ம இன்னும் பெரியவர்கள் ஆகும்போது ஏசப்பா இன்னும் அதிகமாக நம்ம மேலே சந்தோஷமாக இருப்பாங்க. சரி, ஓகேவா குட்டீஸ்? இந்த 3 பாயிண்ட்ஸை நீங்கள் மறந்துடாதீங்க. கர்த்தர் இந்த மாதம் நமக்கு சொன்ன தாட் படி ஆண்டவர் உங்க மேலே மகிழ்ச்சியாக இருப்பார். ஸோ இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே குட்டீஸ், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். டெய்லியும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காதீங்க. உங்களால் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களா, ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா நிச்சயமாக இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணதுக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஓகே குட்டீஸ், பாய்.
குட்டீஸ் எல்லாம் தாட் ஃபார் த டே கேட்டிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததில்ல. ஸோ அந்த தாட் ஃபார் த டேவை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அக்கா சொன்ன அந்த 3 பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எல்லா நாளும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்த ஆக்ஷன் சாங் பண்ண போகிறோம். அக்காங்க நாங்கள் எல்லாருமே சூப்பரான சாங்கோட ஆக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷன் சாங் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஓவர் டு ஆக்ஷன் சாங். ஓகே குட்டீஸ், ஆக்ஷன் சாங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் ப்ரேயர் செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ சிந்தியாக்கா கூட சேர்ந்து நம்ம எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாமா? என்ன குட்டீஸ், தாட் ஃபார் த டே கேட்டிங்களா? மர்சியாக்கா என்ன சொன்னாங்க? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும்னா நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம ஏசப்பா நம்ம மேலே மகிழ்ச்சியாக இருக்குன்னா நம்மளுக்குள்ளே என்னென்ன இருக்கணும்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. கரெக்டாக அதில் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க அக்கா? கேரக்டர் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறமா நம்ம ஏசப்போட ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதுக்காக ஜெபிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கேரக்டர்ஸ்னால் கரெக்டாக இருக்கணும், நம்ம ஏசப்போட பிரசனத்தை அதிகமாக வாஞ்சிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ண போகிறோம். அப்புறமா உலகத்தில் இருக்க ஒவ்வொரு ஜனங்கள், சின்ன சின்ன பசங்க, உங்களை மாதிரி சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரும் கேரக்டர் எல்லாம் மாறணும், அவங்களும் ஏசப்போட ப்ரெசன்ஸை வாஞ்சித்து வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரே பண்ணோம். ஓகே,
நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணலாமா? கண்ணை மூடி முழங்கால படிட்டு கையை கூப்பிட்டு கண்ணை மூடி நம்ம வந்து ஒரு ஜெபம் பண்ணலாம். சோத்திரமேசப்பா, சோத்திரமேசப்பா. அப்பா, இந்த ஜப குறிப்பை உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் சண்டே கிளாஸ் பிள்ளைகளை எல்லாரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்கள் மகிழ்ச்சியாக எங்கள் மேலே இருக்கணும்னா அப்பா, எங்கள் கேரக்டருக்குள்ளே அப்பா நிறைய சேஞ்சஸ் இருக்கணும் ராஜா. உங்களை பிரியப்படுத்துகிற நிறைய கேரக்டர்ஸ் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ராஜா. அப்பா, எதெல்லாம் எங்களுக்குள்ளே தேவையற்ற கேரக்டர்ஸ் இருக்கோ இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால அப்பா இன்றைக்கே அதை அப்பா எல்லாத்தையும் வெளியாக்கி போடுவீராக தகப்பனே. எங்களுக்குள்ளே நீங்கள் கடந்து வாங்க. எங்கள் கேரக்டர்ஸ் மாறட்டும் ராஜா. எங்கள் பேச்சுகள், நடக்கைகள், எங்களோட பார்க்குற ஒவ்வொரு செயல்கள் கூட அப்பா உமக்கு பிரியமுள்ள அப்பா காரியமாக இருக்கத்தக்க கிருபை தாங்க ராஜா. அப்பா, நாங்கள் ஒபே பண்ணுற காரியங்கள் எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதை பற்றி கீழ்ப்படிந்து நடக்கத்தக்க அப்படியாக சுபாவங்கள் எங்களுக்குள்ளே தாங்க ராஜா. நாங்கள் என்னென்னலாம் சண்டே கிளாஸில் ஏசப்பா கேட்குறோமோ அதெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த மாதிரி எங்களை மாற்றிக்கொள்ளத்தக்க நீங்கள் கிருபை தாங்க. நீங்கள் வேதத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கீங்களோ, எப்படிலாம் இருக்கணும் சொல்லியிருக்கீங்களோ அப்படி எங்கள் வாழ்க்கையெல்லாம் இருக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தருவீராக ஏசப்பா. அநேக நேரம் ஏசப்பா உங்களோட ஏசப்பா அப்பா ப்ரெசன்ஸில் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. அதிக நேரம் செபிக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ராஜா. அப்பா, உங்கள் ப்ரெசன்ஸை நாங்கள் வாஞ்சிக்கணும் ராஜா. எப்பயுமே அந்த ப்ரெசன்ஸில் நிரம்பி இருக்கத்தக்க நீங்கள் கிருபை தருவீராக ராஜா. நாங்கள் எங்கே போனாலும், ஸ்கூலுக்கு போனாலும் சரி, நாங்கள் நடந்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை நடந்து நாங்கள் எங்கே போனாலுமே உங்கள் பிரசனம் அப்பா எங்களுக்கு ஏசப்பா அளவில்லாமல் நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கத்தக்க அப்படியாக அந்த அப்பா அந்த பிரசனை எங்களை சூழ்ந்து இருக்கத்தக்க அதை நாங்கள் வாஞ்சிக்க இருக்க இப்பா எங்களுக்கு நீங்கள் கிருபை தாங்க ஏசப்பா. எப்பயும் உங்கள் சமூகத்தை நாடி போகத்தக்க எங்களுக்கு எப்பயுமே கிருபை கொடுத்துட்டே இருங்க ராஜா. அப்படியாக எங்கள் உள்ள இருப்பதாக ராஜா. அப்பா, வேற எந்த ஒரு காரியத்துக்கும் நாங்கள் ஏசப்பா அப்பா பிரியம் படாதபடிக்கு அப்போ உங்கள் பிரசனத்தை வாஞ்சிக்க, உங்கள் பிரசனத்தை நாடி போகத்தக்க எங்களுக்கு நீங்கள் கிருபை தருவீராக தகப்பனே. அப்பா, நாங்கள் இந்தியா தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளையோட கேரக்டர்ஸையும் ஒப்பு கொடுக்குறோம். நிறைய பிள்ளைகள் ஏசப்பா அவங்க வழிகள் ஏசப்பா ரொம்பப்பா தாறுமாறாக இருக்கு ஏசப்பா. சிறு பிள்ளைகள் ஏசப்பா ஜெயிலெல்லாம் இருக்காங்க தகப்பனே. அவங்க கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப ஏசப்பா மாறுதலாக இருக்குது தகப்பனே. அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் மாற்றுவீராக ராஜா. எங்களை நீங்கள் மாற்றினீரே தகப்பனே. அதே போல் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றி தருவீராக தகப்பனே. நீங்கள் தான் ஏசப்பா கேரக்டர்ஸை மாற்ற முடியும். நாங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஏசப்பா எவ்வளோ யார் என்னென்ன சொன்னாலும் மாற முடியாது ராஜா. அப்பா, இந்தியா தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கேரக்டர்ஸ், அவங்கள ஏசப்பா குணங்கள், அவங்க மூர்க்கத்தனங்கள், அப்பா கோவப்படுற எல்லா காரியத்தையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் மாற்றி போடுவீராக தகப்பனே. அவங்களை நீங்கள் உங்கள் சமூகத்தில் வர வைப்பீராக தகப்பனே. அந்த ஜனங்கள் எல்லாரும் ஏசப்பா அந்த பிள்ளைகள் எல்லாரையும் நீங்கள் ரட்சிப்பீராக தகப்பனே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றினதுக்காக நன்றி அப்பா. அதே போல் எங்களோட ஏசப்பா இந்தியா தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்கள் மாற்ற போகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. அனைத்து ஏசு கிறிஸ்துவும் ஜெபிக்கிறேன் ஜெபத்தாவே, ஆமென். ஓகே குட்டீஸ், அக்கா கூட சேர்ந்து நீங்களும் ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்க்க போகலாமா? ஆமாம் குட்டீஸ், நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம்ல. இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் கூட நம்ம ஒரு பார்க்க போகிறோம். அக்காங்களாம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன புதுசான நம்மளுக்கு சொல்லி தர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்களும் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரிலாம் நீங்களும் எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, எனக்கும் தெரியும். ஸோ நம்ம போகலாமா? ஓவர் டு ஹாய் குட்டீஸ், பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த மந்த் இந்த ப்ரோக்ராமில் யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப ஈகராக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த மந்த் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோசப். நம்ம என்ன 3 விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எதை பற்றி அப்படின்னா, ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆண்டவர் ஒரு வில் வச்சுருப்பாங்க, ஒரு பர்பஸ் வச்சுருப்பாங்க, ஒரு நோக்கம் வச்சுருப்பாங்க. கரெக்டாக அதுக்கு ஒரு பாதை இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கும். ஸோ ஜோசஃபோட வாழ்க்கையிலையும் ஒரு பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட் இருந்தது, ஒரு கிரேட்டஸ்ட் வில் ஆஃப் காட் இருந்தது, ஒரு பர்பஸ் இருந்தது. அதுக்கு ஜோசப் கடந்து போன 3 பாதை. அந்த வில்ல அவர் சுதந்திரித்து கொள்ள என்ன பாதைகள் எல்லாம் அவங்க கடந்து போனாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நிச்சயமாக இந்த வேஸ் இருக்கும். ஸோ இந்த பாதையில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், அவர் என்ன நமக்கு சொல்லி கொடுக்க போகிறாரு, அவர் வாழ்க்கையில் அந்த பாதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வே என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா?
த ஃபர்ஸ்ட் வே என்னன்னு பார்த்தீங்கன்னா த வே ஆஃப் ட்ரையல்ஸ் ஆர் ட்ரிபுலேஷன்ஸ். ஸோ அந்த பாடுகளின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் வந்து யோசேப்பு ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவரை பிடிச்சு நடந்துக்கிட்டாரு. ஸோ எல்லா கஷ்டத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்த சகோதரர்களே வந்து அவரை குழியில் தள்ளிடுவாங்க. அடுத்து அவரை வந்து அடிமையாக விற்கப்பட்டுருவார் இல்லையா எகிப்து தேசத்துக்கு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட யோசேப்பு வந்து எப்படிப்பட்டவராக இருந்தாங்கன்னா ஆண்டவர் மேலே நம்பிக்கை உள்ளவராக இருந்தார். அக்கா சொன்ன மாதிரி அவரோட பர்பஸ் ஆஃப் த லைஃப், அவருக்கு ட்ரீமில் ஆண்டவர் சொன்னதை வந்து நிறைவேற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்தாங்க. ஸோ என்னதான் கஷ்டத்தின் வழியாக இருந்தாலும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அப்படின்னு நம்ம பைபிளில் நம்ம படிக்கிறோம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ கர்த்தர் வந்து யோசேப்போட இருந்தார். அவர் குழியில் தள்ளப்பட்ட போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார், ஜெயிலில் இருக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போட இருந்தார், போத்திபாரோட வீட்டில் வந்து வேலை செய்யும் போதும் கர்த்தர் வந்து யோசேப்போட இருந்தார். ஸோ இந்த மாதிரி கஷ்டங்கள் வரும்போது, ட்ரிபுலேஷன்ஸ் வரும்போது கர்த்தர் நம்மளோட இருக்கிறன்றதை நம்ம அதிகமாக உணர முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு வே நம்ம வந்து ஜோசப்போட லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்கலாம்க்கா. வாவ், சூப்பர்ல. ஸோ அப்போ ஆண்டவரோட சித்தத்தை சுதந்திரித்து கொள்ள ஸோ அவர் தக்க வச்சுக்கிட்ட ஃபஸ்ட்டு வே என்னென்னா ஆண்டவரோடு அவர் இருந்தார், ஆண்டவர் அவரோடு இருந்தார். ஸோ நம்ம அந்த அந்த வெல்லுக்கு நேராக நம்ம போகும்போது அக்கா சொன்ன மாதிரி கண்டிப்பாக பாடுகள் இருக்கும், ட்ரபிள்ஸ் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் அதில் எல்லாம் தான் ஆண்டவர் நம்ம கூட அதிகமாக இருக்கிறத நம்ம உணர முடியும். ஸோ அப்படி உணர்ந்து தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் வே என்ன அப்படின்னா வே ஆஃப் ஹோலினஸ், ஃபேத்ஃபுல்னஸ். ஸோ யோசேப்பு அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவர்கிட்ட இருக்கிற அந்த பரிசுத்தம் தான் ஞாபகம் வரும். கரெக்டாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஸோ அவர் ஒரு வீட்டில் அவர் நல்ல ஒரு பொசிஷனில் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு பாவ சோதனை வந்து, கரெக்டாக இச்சைக்கூடிய பாவ சோதனை, அவர் எமோஷ்னல், அவர் ஃபீலிங்ஸை வந்து தூண்டுற பாவ சோதனை அவருக்கு நேரிட்டது. யாருமே இல்லைதான், எல்லாமே தப்பு பண்ணலாம். ஆனால் அதில் கூட அவர் சொன்னார், நான் இப்படி பெரிய பாவத்தை வந்து என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஜெனிசிஸ் 39:9 அழகாக அவர் சொல்லியிருப்பாரு. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். இப்போ நம்மலாம் யோசிப்போம்ல, ஏதாவது ஒரு தப்பு பண்ணோன்னா இவங்க பார்த்துருவாங்க, ஐயோ அங்கிள் பார்த்துருவாங்க, ஐயோ ஆன்ட்டி பார்த்துருவாங்க, இல்லைன்னா அம்மா பார்த்துருவாங்க, ஐயோ இல்லை நான் ஸ்கூலில் இருக்கேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு மனுஷனுக்கு விரோதமாக, ஐயோ மனுஷன் இருக்கானே அவனுக்கு முன்னாடி நான் எப்படி பாவம் பண்ணுறதுன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனால் யோசேப்பு என்ன நினைச்சார் அப்படின்னா, நான் இப்படி இருக்க ஆண்டவருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறது அப்படின்னு சொன்னார். அவருக்கு ப்ளஷராக இருந்த ஒரு சின், அவருக்கு ஹாப்பினஸை கொடுக்குற பாவம், அவருக்கு லாபத்தை கொடுக்கறதா இருந்தாலுமே அவர் பாவத்தை என்ன பண்ணாரு, சீ அப்படின்னு உதறி தள்ளினாரு. அவர் ஓடுனார் அந்த இடத்த விட்டு. நிர்வாணியா நான் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வெட்கம் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவர் வந்து யோசிக்காம பாவத்தை விட்டு விலகி ஓடுனாரு. ஸோ அப்போ நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்குள்ள நம்ம கடந்து போகும்போது அதை சுதந்திரிக்கிறதுக்கு ரெண்டாவது வே என்ன தெரியுமா? யூ ஹாவ் டு சேஃப் காட் யுவர் ஹோலினஸ். உங்கள் பரிசுத்தத்தை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலை அப்படின்னா ஆண்டோடைய பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்திருக்க அழகான ஒரு சித்தத்தை, ஒரு எதிர்காலத்தை, ஒரு லைஃப்பை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க. ஒரு வேளை யோசேப்பு அந்த வேலை பரிசுத்தத்தை லூஸ் பண்ணியிருந்தாரு, அந்த பாவத்தை அவர் செஞ்சிருப்பாரு ஆண்டவருக்கு விரோதமா அப்படின்னா கண்டிப்பா அவர் ஒரு பெரிய ஒரு அதிகாரியா, இந்த நாட்டையே ஆளக்கூடிய ஒரு பெரிய பொசிஷன்ல அந்த வில்ல போய் அவங்க கடந்து போயிருக்க முடியாது. So holiness is very must and very important when you travel towards the will of God. அக்கா சொன்ன மாதிரி யோசேப்பு வந்து பரிசுத்தமாக இருந்தார், அதே போல் உண்மை உள்ளவனாக இருந்தார். அவர் அப்பாவோட இருந்தபோதும் உண்மையாக இருந்தார். அவரை சிறைச்சாலையில் வைக்கிறாங்க, அங்கே ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அதுலேயும் உண்மையாக இருந்தார். போத்திபாரோட வீட்டில் வந்து வேலை செய்யும் போதும் போத்திபார் வந்து ஃபுல்லாக எல்லாமே நீ வந்து சூப்பர்வைஸ் பண்ணுன்னு சொல்கிற லெவலில் அவர் வந்து உண்மையாக இருந்தனால தான் அவருக்கு வந்து அதிகமான ஒரு உயர்வு கிடைச்சிது. ஸோ சின்ன விஷயத்தில் அவர் உண்மையாக இருந்ததுனால பெரிய அநேக காரியங்களுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவர் அதிகாரியாக வச்சுருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்க்கா. தேர்ட் என்ன வே பார்க்க போகிறோம் அப்படின்னா த வே ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஸோ அவருடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே எல்லா இடத்துலையும் இருந்தாலுமே நம்ம பார்த்தோம், அவர் உண்மையாக இருந்தார், பரிசுத்தமாக வாழ்ந்தார், ஆண்டருக்கு பிரியமாக இருந்தார், கர்த்தர் அவருடைய கூட இருந்தார் நம்ம பார்த்தோம். ஆனாலும் நம்ம அந்த லாஸ்ட் அவரோட அந்த சினாரியோலாம் தாண்டி இவர் வந்து பார்வனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது
பார்வோன் வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். நான் அதை ரீட் பண்ணுறேன். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38வது வசனமும் 39வது வசனமும் அக்கா ரீட் பண்ணுறேன். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது ஆண்டவரை அறிஞ்ச ஒரு மனுஷன் சொல்லல, அந்த நாட்டினோட எகிப்து தேசத்துடைய ராஜாவே வந்து சொல்றாரு, நான் வந்து இந்த மாதிரி தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் வந்து யாருமே கிடையாது, யோசேப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு சாட்சி கொடுக்குறாரு யோசேப்புக்கு. ஸோ அந்த சாட்சி வர்றதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவரோட ஐக்கியமாக இருந்திருக்காரு. ஸோ பார்வோனுக்கு வந்த கனவையும் சொல்லி அதோட இன்டர்பிரிட்டேஷன், அதுக்கான விளக்கத்தையும் சொல்லக்கூடிய அந்த விசேஷமுள்ள ஆவியை வந்து ஆண்டவர் வந்து யோசேப்புக்குள்ளே வச்சுருந்தாரு. ஸோ இது வந்து நம்ம ஹோலியாக இருந்தால், நம்ம உண்மையாக இருந்தால் கிடைச்சிருமானா இல்லை. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஆண்டவரோட எவ்வளோ க்ளோஸாக போகிறோமோ அப்போ தான் நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து ஆப்ரேட் ஆகும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நம்ம நல்லா வளர முடியும். ஸோ இதுதான் வந்து யோசேப்போட லைஃப்லேருந்து நம்ம கற்றுக்க முடியும்ப்பா. சூப்பர்ல. ஸோ பார்த்தீங்களா, ஸோ இந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஒரு பர்பஸ், ஒரு வில், ஒரு விஷன் அண்ட் ஒரு மிஷனுக்காக ஆண்டவர் நம்மளை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த யோசேப்பு கடந்து போன இதே பாதை கண்டிப்பாக நமக்கு, உங்களுக்கானாலும் எங்களுக்கானாலும் இந்த 3 பாதை கண்டிப்பாக உண்டு. ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஆனால் அதில் ஏசப்பா நம்ம கூட இருக்கிறது அதிகமாக நம்ம உணர்வோம். நம்மளும் ஏசப்பா கூட அதிகமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பரிசுத்தத்துக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் வரும், ஒரு சோதனை வரும். நீங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க, டீனேஜ் பருவத்தில் இருப்பீங்க, பெரியவங்களா கூட இருக்கலாம்ல, எங்களை மாதிரி கூட. ஸோ எவ்வளோ வயசானாலும் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷனலுக்கு கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு, ஒரு பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். ஆனால் அதில் எல்லாத்துலேயும் நான் மனுஷனை மறைக்கல. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் நான் பண்ணுறேன், அக்காவுக்கு தெரியாமல் பண்ணுறேன், அங்கிள் ஆண்டி பெரியம்மா எங்கள் டீச்சருக்கு தெரியாமல் பண்ணுறேன்னு இல்லை, கர்த்தருக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்கிறதுன்ற அந்த பயபக்தி மட்டும், அந்த வைராக்கியம் மட்டும் இருக்கும்னா கண்டிப்பாக யோசேப்பா மாதிரி நீங்களும் ஒரு பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்ல நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரில் இருப்பீங்க. தேர்ட் அக்கா அழகாக சொன்னாங்கல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது நம்ம தேர்டாக வந்து அவ்வளோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எவ்வளோவா அவர் வளர்ந்தார் இல்லை. ஸோ இந்த டுவர்ட்ஸ் த வில் ஆஃப் காட் ஜேர்னிலையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது நீங்களானாலும் நாங்களானாலும் அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒரு நல்ல க்ரோத்தில் இருப்போம், ஒரு நல்ல பொசிஷனில் இருப்போம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். பாய் குட்டீஸ். எல்லோரும் த வே ப்ரோக்ராம் பார்த்தீங்களே, ரொம்ப நல்லா இருந்துச்சுல. இன்றைக்கும் ஜோசப் பற்றி பார்த்தோம். அவரோட ஸ்டார்டிங் எப்படி இருந்தது, ஆனால் அவரோட லைஃப் எண்டிங் எவ்வளோ நல்லா இருந்ததுல. ஸோ அவர் நிறைய விதமான பாதைகள் வழியாக கடந்து வந்தார். ஆனால் கடைசி ஆண்டவர் பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவரை கொண்டு போய் அப்படிப்பட்ட பாதையில் அவரை நடக்க வச்சார். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுல, அக்காவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஓகே குட்டீஸ், நம்ம ப்ரோக்ராம் எண்டுக்கு வந்துட்டோம். பாஸ்டர் அங்கிள் இப்போ ப்ரேயர் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து எண்டிங் ப்ரேயர் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த ப்ரோக்ராமெல்லாம் பார்த்தீங்க. உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும். எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்க்கும்போதே தெரியுது. எனவே உங்களுக்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை ஆயத்தப்படுத்துவதற்கு அக்காமார் அன்னைமாரில் ரொம்ப டைம் எடுத்து வேலையிலிருந்து வந்து உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இதெல்லாம் செய்கிறாங்க. அதனால் நீங்கள் பாருங்கள், உற்சாகம் அடைங்க. மற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் தெரியப்படுத்துங்க, அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மனப்பாட வசனம் ஏசாயா 65வது அதிகாரம் 19வது வேத வசனம். என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தை வசனத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. எனவே நீங்களும் மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் மேலேயும் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருக்கிறாரு, நீங்களும் மகிழ்ச்சியாக இருங்க. தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் ஆண்டவரே, இந்த அன்பு பிள்ளைகளும் உடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இவ்வளவு நேரமாக இந்த ப்ரோக்ராமை பார்த்த இந்த அன்பு பிள்ளைகளுடைய இருதயம்
உம்முடைய பிரசன்னத்தினாலே பிள்ளைகளுடைய இருதயம் களிகூறட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்நாளும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த ப்ரோக்ராமை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய சமூகம் இந்த ஆண்டவரே ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்களையும் ஆசீர்வதிக்கட்டும். அவர்களுடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஆண்டவரே கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சியினாலே அவருடைய உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். கர்த்தர் அவர்கள் மேலும் மகிழ்ச்சியாக இருந்து உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் நடத்தி அருள வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை நடத்தட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும் கிருபை தாரும். இயேசு ரட்சகருடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழி நடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.